வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கடந்த 3 வருடங்கள் கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடந்த போராட்டங்கள் மறக்க முடியாததாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். முக்கியமா மனதளவில் நிறைய நொடிஞ்சு போனீங்க. மனதளவில் நீங்க நிறைய உடைஞ்சு போனீங்க. அன்பை கொடுத்துட்டு பாசத்தை கொடுத்துட்டு கருணையை கொடுத்துட்டு அதனால நிறைய ஏமாற்றத்தை உங்களுக்கு கடவுள் தந்தாருன்னு தான் சொல்லணும். எவ்வளவு நாள் தான் எங்களாலையும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும், எவ்வளவு தான் சகிப்புத் தன்மையை வச்சுட்டு நாங்களும் இருக்க முடியும்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. இரக்க குணம் அதிகமா இருக்கிறதாலேயோ என்னவோ தெரியல, கடந்த காலத்துல நிறைய வழி வேதனைகளை அனுபவிச்சீங்க அப்படிங்கறத கூட யாராலையும் மறுக்க முடியாதுங்க. அதைவிட ரொம்ப முக்கியமா தற்போது கண்ட சனியாக சனி பகவான் இருந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார் என்று தான் கூற வேண்டும். இந்த கிரக நிலையால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கடுமையா அஃபெக்ட் பண்ணுச்சு. குறிப்பா உங்களோட பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்பட்டது. இதனால்தான் நிறைய நம்பிக்கை துரோகம், நிறைய மனசஞ்சலங்கள், நிறைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் மிக கடுமையாக சந்திந்த ராசிகளில் கடக ராசி முதன்மையாக இருக்கின்றது. கண்டத்தில் ஒரு மனிதனுக்கு சனி இருந்துச்சுன்னா வனவாசத்துக்குரிய ஒரு வாழ்க்கை தான் கடந்த காலத்துல நீங்க வாழ்ந்தீங்க. எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா அல்லது எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு கூட போடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். சிலருக்கு கடவுள் புண்ணியத்தில் என்னதான் சந்தோஷத்தை கொடுத்தாலும் நிம்மதியை கொடுத்தாலும் சிலருக்கு மனரீதியான உளைச்சல்களும் உடல் ரீதியான உளைச்சல்களும் பல பேருக்கு இருந்து வந்தது அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாதுங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சனி ஒருத்தர் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இல்ல, மத்தபடி குருவும் ராகு கேத்துகளும் ரொம்ப சூப்பரா இருக்காங்க. அதனால இவங்களால உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 2 வருடங்களுக்கு உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பதற்கு உண்டான அனைத்து வழிகளையும் தற்போது கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்று நிச்சயமாக சொல்லலாம். பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களின் குணங்களை பற்றி பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் நேர்மையானவராக இருப்பார். இவர்களுக்கு பொய் பிராடுத்தனம் செய்யக்கூடிய புத்திசாலித்தனம் இருக்காது. கிரிமினல் புத்தி உள்ளவர்களுக்கு நினைவாற்றல் புத்தி கூர்மை அதிகம் தேவை. அந்த மாதிரி புத்தி சந்திரனுக்கு கிடையாது. இவர்கள் கொஞ்சம் அப்பாவிகள். சந்திரன் மாதுர்காரகன் என்பதால் அம்மாவை அதிகமாக நம்பும் பச்சை பிள்ளைகள். வார்த்தைக்கு வார்த்தை எங்கம்மா எங்கம்மா என்றே பேசுவதை கேட்கலாம். எங்கம்மா சமையல் சூப்பராக இருக்கும், எங்கம்மா வீட்டை சுத்தமாக வைத்திருப்பார், எங்கம்மா அழகாக கோலம் போடுவார் என்று எப்போதும் அம்மா புராணம் பாடும் ஆண்கள் இவர்களாகத்தான் இருக்கக்கூடும். கடகராசி ஆண்கள் உணவு பிரியர்கள். சாப்பாடு சாப்பிடுவதில் மட்டுமல்ல, சாப்பாடு பரிமாறுவதிலும் பிறரை சாப்பிட வைப்பதிலும் மிகுந்த விருப்பம் உள்ளவர்கள். உடனிருப்பவர்கள் அல்லது பயணத்தின்போது உடன் வருபவர்களை நல்ல உணவகத்துக்கு அழைத்துச் சென்று உணவு வாங்கிக் கொடுப்பார்கள். அக்கறையோடு பார்த்து கொள்வார்கள். இவர்களிடம் ஒரு இடத்துக்கு போக வழி கேட்டால் அருமையாக மேப் வரைந்து படிப்படியாக சொல்லிக் கொடுத்து நல்ல வழிகாட்டியாக இருப்பார்கள். ஒரு இன்டர்வியூ போவதாக இருந்தால் இவர்களிடம் போய் கேட்டால் போதும். தெளிவாக ஆரம்பம் முதல் வெளியே வரும் வரை படிப்படியாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள். நல்ல விளக்கம் தருவதில் சிறந்தவர்கள். கடக ராசிக்காரர்கள் லட்சியவாதிகள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கொள்கைப்படி வாழ்வார்கள். எப்படியும் வாழலாம் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்காது. இப்படிப்பட்டவர்களோடு சேரவும் மாட்டார்கள். தன்னைச் சுற்றி இருக்கும் உறவுகளும் நட்பும் நல்லவர்களாக நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார்கள். முறைகேடுகளை ஊக்குவிக்க மாட்டார்கள். தவறு செய்பவர்களை பிடித்து கொடுத்து விடுவார்கள். நடவடிக்கை எடுப்பதில் கராராக இருப்பார்கள். அதற்கு அஞ்சவே மாட்டார்கள். கடகராசி ஆண்கள் சந்தேக பேர்வழிகள். யாரையும் முறுதாக நம்ப மாட்டார்கள். சந்திரன் மனோகாரகன் என்பதால் இவர்களுக்கு எப்போதும் மனச்சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும். மனதில் நிம்மதி இருக்காது. வீண் கற்பனைகள் தோன்றும். நன்றாக இருக்கும்போதே ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால் என்ன செய்வது என்று கற்பனை செய்து கலங்கி தவிப்பார்கள். தங்கள் பயத்தை கூட இருப்பவர் மீதும் சுமத்துவார்கள். உடனிருப்பவர் மகரம் கும்பம் ராசிக்காரராக இருந்தால்
வருவது வரட்டும், ஒரு கை பார்க்கலாம் என்று தைரியம் சொல்வார். கடகராசிக்காரர்கள் கடும் உழைப்பாளிகள். நேரம் பார்க்காமல் உழைப்பார்கள். வேலையை முடித்துவிட்டுத்தான் சாப்பிடப் போவார்கள், உறங்கப் போவார்கள். உடல் உழைப்பை விட மனம் சார்ந்த கலை, கற்பனை, கணினி மற்றும் மனதால் உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய தொழில்கள் செய்வதில் விருப்பமுள்ளவர்கள். திரையுலகில் பின்னணி குரல் கொடுப்போர், ஹேர் ட்ரெஸ்ஸர், மேக்கப் போடுவோர் போன்றோர் இந்த ராசிக்காரர்களாக இருப்பார்கள். சரி, வாங்க கடக ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை டீடைலாக பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் கிரக நிலைகள் சனியை தவிர்த்து மற்ற கிரகங்கள் மிக நன்றாக இருப்பதால் நல்ல பெயர் ஈட்டித்தர போகிறது. தஞ்சம் என்று வந்தவர்களை ஆதரித்து வாழ வைப்பீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். பொருளாதாரத்தில் முன்னேற்ற சூழ்நிலை உண்டு. குடும்பத்தில் சுபமங்கள காரியங்கள் நிறைவேறும். வெகுகாலம் எதிர்பார்த்திருந்த தனவரவு தானாகவே வந்து சேரும். இளைய சகோதரர்களாலும் நண்பர்களாலும் அதிகமான நல்ல பலன்களை பெறுவீர்கள். வாழ்வில் நடக்கும் அனைத்து சம்பவங்களும் உங்களுக்கு அனுபவம் தரும் வகையில் அமைந்திருக்கும். பெரியவர்களின் உடல்நலம் ஓரளவு பாதிக்கப்பட்டாலும் பின் சரியாகிவிடும். புத்திரர்கள் வகையிலும் தாய்வழி உறவினர்கள் வகையிலும் நற்செய்திகள் வந்து சேரும். தீராத வழக்கு, கடன் வகை ஏதும் இருந்தால் இவ்வருடம் பைசல் ஆகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் பலன் கிடைக்கும். தம்பதிகள் ஒற்றுமை ஓங்கும். உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். ரசாயனம் சார்ந்த இனங்களை கையாளும் போது கவனம் தேவை. திருமண வாய்ப்புகள் கைகூடும். அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு திறமைக்கேற்றவாறு பணி உயர்வு, இடமாற்றம் ஏற்படும். சக ஊழியர்களுடன் நல்லுறவு கூடும். செயல்திறன் அதிகரிக்கும். சிறு தவறுகள் செய்து தண்டனைக்குள்ளானவர்கள் இவ்வருடம் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் வரும். நீங்கள் போட்டு வைத்திருந்த திட்டங்களை செயல்படுத்த முனைவீர்கள். மேலிடமும் அதற்கு ஒத்துழைப்பு தருவார்கள். தைரியமும் புகழும் கூடும். எதையும் துணிவுடன் எதிர்கொள்ளும் மனநிலை ஏற்படும். பணி நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தினருடன் இணைவார்கள். தொழிலதிபர்களுக்கு செய்தொழில் எதுவானாலும் தங்களுடைய தனித்தன்மையினால் வளமான ஆண்டாக இவ்வாண்டு இருக்கப் போகிறது. குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம், உணவு சார்ந்த துறையினர், ஓட்டல் போன்ற துறையினர் தரத்தை அதிகப்படுத்தி வளம் பெறுவீர்கள். பொருளாதார வகையில் வரவேண்டிய பணம் அனைத்தும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். ஊழியர்களுக்கு அதிகமான தொகையினை செலவு செய்ய வேண்டி வரலாம். அரசாங்கத்தின் கண்டனத்திற்கு ஆளாக நேரிடலாம். கவனம் தேவை. எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும். மாணவர்களுக்கு சிந்தனையிலும் செயல்திறனிலும் புதிய உத்வேகம் பிறக்கும். உங்கள் பேச்சின் வசீகரத்தால் அனைவரையும் கவர்ந்திழுப்பீர்கள். அறிவியல் சார்ந்த கல்வி பயிலும் மாணவமணிகளுக்கு நல்ல முறையில் தேர்ச்சி பெறுவீர்கள். மருத்துவம் சார்ந்த மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு ஏற்படும். மனதில் ஏதேனும் சஞ்சலம் உருவாகி மறையும். நண்பர்கள், உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு குடும்ப செலவுக்காக கணவரின் கையை எதிர்பார்த்து காத்திருந்த நிலைமை மாறி உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். உற்றார் உறவினர்களின் அனுசரணையான பேச்சால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு கௌரவமான சூழல் ஏற்படும். பணம் சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும். தம்பதிகள் ஒற்றுமை சீராக இருக்கும். தெய்வ வழிபாடு செய்வதற்குரிய அருள் கிடைக்க பெறுவீர்கள். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். சிற்பம் செய்பவர்கள், கைவினைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். நடிப்புத்துறையில் உள்ளவர்களுக்கு அதிக உழைப்பு தேவைப்படும். நகைத்தொழில் செய்வோருக்கு அதிக லாபம் கிட்டும். பெண் கலைஞர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நிறைவேறும். மனதில் புதிய உற்சாகமும் பொருளாதார மேன்மையும் ஏற்படும். சக கலைஞர்களின் ஆதரவால் அரிய சாகசங்களை புரிய முடியும். நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். தொழில் ரீதியான போட்டிகளை மென்மையாக அணுக வேண்டும். பல்வேறு விருதுகள், பாராட்டுகள் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு கட்சி பதவி, அரசு பதவி என இரண்டையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வாய்ப்பு ஏற்படும். எந்த சோதனைகளையும் திடமான மனதுடன் எதிர்கொள்வது நல்லது. நீங்கள் ஏணியாக இருந்து ஏற்றிவிட்டவர்களே உங்களுக்கு எதிரான நிலை எடுக்கலாம். அரசுத்துறை சலுகைகளால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவும் வகையில்
உங்களது வளர்ச்சி இருக்கும். அரசியல் விரோதங்கள் மறைந்து உங்களுக்கு இதமான சூழல் உருவாகும். விட்டு கொடுத்து செயல்படுவது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். பொருளாதார வகையில் மிக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவும். பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவருத்தம் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும். பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வி விளையாட்டில் இருக்கும் போட்டிகள் நீங்கும். மனக்குழப்பம் நீங்கி காரிய வெற்றி கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கும். பரிகாரம்: திங்கட்கிழமை தோறும் அருகிலிருக்கும் அம்மன் கோவிலுக்குச் சென்று 16 முறை வலம் வரவும். சிறப்பான கிழமைகள்: ஞாயிறு புதன். அனுகூலமான திசைகள்: தெற்கு வடமேற்கு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. அதிர்ஷ்ட திசைகள்: மேற்கு வடக்கு. செல்ல வேண்டிய தலம்: சமயபுரம், திருவேட்காடு, குலசேகரன்பட்டினம், திருக்குற்றாலம். சொல்ல வேண்டிய மந்திரம்: ஓம் ஸ்ரீ துர்க்கையை நம என்ற மந்திரத்தை தினமும் 21 முறை சொல்லவும்.